யாஷுவா சொன்ன அந்த ஊமை மத்தியாகு 13ஆம் அதிகாரம். இருபத்தி 4 வார்த்தை தொடக்கம். ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோகராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷருக்கு ஒப்பாக இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவருடைய எதிரி சத்துரு பகைவன் வந்து கோதுமைக்குள்ளே களைகளை விதைத்து விட்டு போனான். உலகத்துல சில இடங்கள்ல அரை நிலம் நல்லா விளையுதென்றால் எதிரிகள் இரவேல வந்து வேறு களைகளை விதைத்து போட்டு போவாங்க என்று நான் வாசித்தேன். ஆசிய கண்டத்தில் மிக குறிப்பாக இந்தியா, ஸ்ரீலங்கா, மேபி அவங்களோட வயலை கெடுக்க களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட பொழுது பயிரென்றால் கோதுமை களைகளும் காணப்பட்டது. எஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, எஜமானி நேர்முடைய நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன அதுல களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதுக்கு அந்த எஜமான் சத்துரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்க போய் அவற்றை பிடுங்கி போட உனக்கு சேத்தமா என்று கேட்டார்கள். அதுக்கு அவன், வேண்டாம் வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையை கூட வேரோட பிடுங்காதபடிக்கு களைகிற வேரெல்லாம் கீழுக்கு போயிட்டது, கோதுமை வேரோட ரெண்டையும் அறுப்பு காலம் படி வரை மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்றார். அப்ப இவங்களுக்கு இது வழங்க இல்லை. என்ன இது கோதுமையும் களையும்? நான் சொன்னேன், இந்த களைங்கிறது சட்டியா கோதுமை அந்த மரத்தை போல இருக்கும். கதிர் வந்தோன்னதான் கண்டுபிடிக்கலாம், அவ்வளவு இதாக சேமாக இருக்கும். இங்கிலீஷ்ல டானல் என்று சொல்றது. எப்படிப்பட்டதான உண்மைகளை எப்படிப்பட்டதான நேரத்தில் தாராண்டு பாருங்க. இவைகளை நான் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு படிப்பிக்க நான் ஆராய்ந்து படித்து, அதாவது இதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று. No, not my idea. என் திட்டம் அல்ல. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். போதகராகிய எஜமான் யாஷுவா யோகானன் 13:13. போதகர் என்றால் கற்றுக் கொடுக்கிறவர்,
டீச்சர். ஓகே, நான் அவர்தான். இயேசுவை சொன்னார் சேஷர்களை, நான் அவர்தான். நீங்க சொல்ற சரி. எங்களுக்கு இந்த அவர் ஜனங்களை அனுப்பி வீட்டுக்கு போனார். 36வது வார்த்தை, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து கேட்க வேண்டும். பொது ஜனங்கள் அல்ல. பொது ஜனங்கள் என்று சொல்ல போனால் சும்மா கேட்டு போட்டு தங்கட வாழ்க்கையிலே தெரிகிறார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட பெரும்பாலான ஜனம் உலகெங்கும் அல்லது தங்களது சபையின் பேரை சொல்லி நான் கத்தோலிக்க, மெதடிஸ்ட், நான் ஆவிக்குரியவர், நான் ஜிபிஎம், நான் யூஜி அப்படி என்றாக்கள். இங்க ஒன்றுமில்லை. வாழையடி வாழையாக அவரது தோட்டம், அதுக்குள்ள வந்த பூந்தாக்கள். சீஷர்கள் வந்து சீஷர்கள் கேட்ட நேரம் கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேர் அப்படி இப்படி எழுதுனது? குறிப்பாக நான் செய்தியை பிரிக்க ஜூயிஷ் டீச்சிங் அல்லது மெசியானிக் டீச்சிங் என்று போட்டுருவார். கிறிஸ்தவ சொந்த அபிப்பிராயங்களை தவிர்க்க எங்கடாக்களுக்கு தெரியும் தானே. அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், நிறைவு, ஆசீர்வாதம், ஆசீர்வதிக்கும் இயேசு, தேவைகளை அருளும் இயேசு, எப்படியாக சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஜனங்களுக்கு தேவையான போதனைகளை படிப்பாங்க. சென்னப்பர் பவுல் எப்பயோ சொன்னார், காதுக்கு அடிக்கிற செய்திகளை கேட்கிற பேசுகிற போதகர் மாதிரி தேடுவார்கள். நிறைய உண்டு. தேவன் இயேசுவ மூலம் எச்சரித்தால் அதை கேட்கிட்டு எங்கட பொறுப்பு. கேட்காதவர்களுக்கு அந்த கதை. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிப்பாயிருங்கள். ஒருவனும் அல்லது ஒருத்தையும் பிழையான வழியிலே உங்களை வழி நடத்தாதபடி எச்சரிப்பாயிருங்கள். அதங்களுடைய பொறுப்பு. சீஷர்கள் வந்து கேட்டார்கள், நிலத்தின் களைகள் அப்படியாது கோதுமையும் களையும் பற்றிய ஊமை எங்களுக்கு விளங்கல்ல என்று சொல்லி கேட்கல. நிலத்தின் களைகள் அவங்களுக்கு பட்டுட்டது. யார் இந்த களை? யார் இந்த எதிரி? எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். யார்கிட்ட? டீச்சர். அவர் மறுமொழியாக டீச் பண்ண போறார். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுமகன் அவர்தான். நிலம், உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் பிள்ளைகள், கலைகள் பிசாசின் பிள்ளைகள்.
அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மணமகன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இந்த கலைகள் மனம் திரும்புவது பற்றியோ அவர்கள் மாற்றம் அடைவது குறிச்சோ எதுவும் இயேசுவா சொல்லவில்லை. அதுவும் கவனமாய் கவனிக்க வேண்டும். இந்த கலையை பற்றிய ஊமை என்ன என்று கேட்டார்கள். இது இதயத்திலே பண்றதுன்னு பாருங்க. அப்ப அவர் விளங்கப்படுத்தி சொன்னார், பேயின் பிள்ளைகள். உலகம் தேவனுடைய என்று சொல்லப்பட்டது தோட்டம். உண்மை வலம் குறைவாக தேசங்களிலே ஒரு வீதம் அதுவும் இல்லை. ராஜ்யத்தின் செய்தி விதையாக விதைக்கப்படலாம். இலங்கையை பொறுத்தவரையில எனக்கு இன்னும் தெரியாது. அமெரிக்கா, கனடா 100.1-2 அவர்களை பொறுத்தவரையிலே இயேசுவா சொல்கிற விதைங்கிற நற்செய்தி. இயேசு வந்தார், இயேசுவா பாடுபட்டார், மரத்திலே அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதுதான் நற்செய்தி. அதுவே முக்கியமான முதல் அறிய வேண்டிய செய்தி என்றால் உயிரோடு இருக்கும் நேரமே நற்செய்தி என்ற ராஜ்யத்தை அறிவித்தாரு. அவருடைய அப்போஸ்தலர் சீஷர்கள் போய் அறிவித்தார்களே, எத்தனையோ நடக்கா சொல்லி போட்டார். ஒரு கொரிந்தியர் 15 பவுல் போய் சொன்ன அந்த இத யேசுவா வார்த்தையின்படி வந்து வார்த்தையின்படி மறுத்தார், வார்த்தையின்படி உயிர்த்தெழும்பினார். இதுதான் நற்செய்தி. நற்செய்தி அவன் அதை நற்செய்தி என்று சொல்றது. ஏற்கனவே ராஜ்யத்தை விசுவாசித்தவர்கள் இது நடந்த காரியம். துணதற்கா சொல்லிட்டு இயேசுவா உயிரோடு இருக்கும் நேரத்தில் என்ன செய்தியை அறிவித்தார்கள். அறிவிக்க கட்டளை கொடுப்பட்டது. ரைட். இப்ப அவருடைய தோட்டம் உலகத்திலே ஆங்காங்கே இருக்கிறது. அவர்கள் அதில் இருக்கிற கோதுமை அவருடைய விதையால் பறந்தவர்கள். முதலாம் பீட்டர் 1:23 But
அழிவுள்ள விதையினால் அல்ல, வித்தி, சித்தி, புத்தி. ஒரு காப்பி இது போடுவான், ஒரு காப்பி இது. என்ன குழப்பம் அப்பா இது! ஆக்களுக்கு பாவம். அழிவுள்ள விதையினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் வாழ்க்கை உள்ளதுமான, I like that, தேவ வார்த்தையாகிய அதன் மீது அழிவில்லாத விதையினாலே மறுபடியும் பிறந்தீர்கள். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இப்படிப்பட்டவர்களின் தேவனை விட்டு விலகி போகலாம். முடிவு பரியந்தன் அவரது விதையாகிய சாப்பாட்டிலே, வழி நடத்துதலிலே, பாதுகாப்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் தான் ரட்சிப்பண்ட ராஜ்யத்துக்குள்ள உள்ளே போறது. அதான் ரட்சிப்பு, வேறொரு ரட்சிப்பு இல்லை. கொலோசியர் 1:13 படிகை, பிசாசின் அதிகாரத்திலே இருந்து உலகம் அனைத்தும் கிடக்குது, விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் மகனின் இயேசுவா ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்துகிறவர். எழுத்து கொண்டு வந்து யோகானன் 6:44 படி, அதுக்கு பிறகு இயேசுவை வெளிப்படுத்தி மத்தியாக 11:27, அதுக்கு பிறகு வார்த்தையை, ஒழுங்குகளை அவர்களுக்கு கொடுத்து யோகானன் 17:8, நீ கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் அதுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். நீர் என்னை மெய்யாகவே உலகுக்கு அனுப்பி வைத்தீர் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்கள். வார்த்தைக்கு வழியால போக இயலாது. வார்த்தை கட்டளை உண்மை. அவரது கவர்னன்ட், அவரது உடன்படிக்கை, உடன்படிக்கைக்கு வெளியாலே மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு. No, there is no salvation outside the covenant. உடன்படிக்கைக்கு வெளியாலே பாவ மன்னிப்பு இல்லை. Yeshua is a Jew. அவர்களுக்கு தான் முழுதுக வெளிப்படுத்தப்பட்டது, ஒப்புவிக்கப்பட்டது வாக்கு தத்தங்களும் உடன்படிக்கை. So you want to have salvation, deliverance, getting into the kingdom, join the Jews. ரட்சிப்பு யூதர்களிடத்திலே இருந்து வரும். யோகானன் 4 அதிகாரம் அவர்களுக்கு தான் தெரியும் மெய்யான ஒரே தேவன் யாருண்டு. பைதவே எல்லாரும் அப்படி அல்ல, அதுக்குள்ளேயும் வஞ்சிக்கப்பட்டார்கள் இருக்கிறாங்க. இந்த 3ஆம் ஆளை நம்புறார்கள். ஓ
many things. There's a new Bible called Vivilium. Matthew 11. விதைகள் maybe the volume is too high. I don't know. இந்த உவமையிலே ஸ்டார்ட் சொல்லப்படுகிறது. விதைப்பு இயேசுவ விதைக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் மூலம் அவர் விதைக்கிறார் நற்செய்திய தேவனுடைய வார்த்தை. பிசாசு பொய்யான விதைகளை வார்த்தைகளை எவ்வளவுக்கு விதைச்ச மாதிரி இப்பொழுது விதைச்சு கொண்டிருக்கிறான். பல தரப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் இருதயத்திலே ரெண்டு பேர் விதைக்கிறார்கள். தேவனுடைய மகன் இயேசுவ பிசாசு. இந்த ரெண்டும் தேவனுடைய பிள்ளைகளும் வளர்கிறார்கள், பிசாசின் பிள்ளைகள் வளர்கிறார்கள். எதில் இருந்தது வித்தியாசம் என்று கண்டுபிடிக்க வழி தோற்றத்திலே கஷ்டம். கள்ளதிகர்களுக்கு கவனமாயிருங்கள். ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு வருவார்கள். வெளியரங்கமாக ஆடுகள் மாதிரி காணப்படுவார்கள், செம்மறி ஆடு மாதிரி. எப்படிப்பட்டவர்கள் கூடுதலாக தேவனுடைய தோட்டம் எனப்பட்ட கோதுமை தோட்டம் வெளியால் அழைக்கப்பட்டவர்கள் கேட்கிறாயா? அதுக்குள்ளே காணப்படும் உலகங்கும் அவருடைய தோட்டத்திலே எல்லாம் கோதுமை அல்ல. சொல்ல போனால் கடைகள் நிறைய உண்டு. கோதுமையை விட எதிரி அப்படி தன் பிள்ளைகளை விதைச்சு போட்டான். பரிசேயர் கூட்டம் மாதிரி. நான் கேட்கிறேன், நீ சொல்லு. இயேசுவை சந்தித்த அந்த பரிசேயர் கூட்டம் போதகர்கள் மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், சொல்லிக் கொடுக்கிறவர்கள் கட்டளைகளை அவர்கள் தான் கற்றுக் கொடுக்கிறது. கட்டளைகளை இவர்கள் பேயின் பிள்ளைகள். அவர்களது தாப்பனியார் இவ்வளவு நாளும் படித்தது. இயேசுவா சொன்னார், உங்கள் தாப்பன் பிசாசு. அவர்களை அறிந்திருந்தார்களா? நோ. இயேசுவா சொன்னதும் அப்படியா, நாங்க என்ன செய்யறது அப்ப
அப்படி கேட்டார்களா? நோ. மனம் திரும்பினார்களா? நோ. இப்படிப்பட்டவர்கள் இதே நிலையிலே யேசுவாவின் தோட்டத்திலே பிசாசின் பிள்ளைகள் கலைகளாக குவிந்து இருக்கிறார்கள். எத்தனையோ போதகர்கள், மெய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ் எனப்பட்டவர்கள் தகப்பன் பிசாசு, ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தங்கள் பணம் ஆதாயத்துக்காக அப்படியாக தங்களை வேஷம் தரித்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறான். இயேசுவ சொன்னார் 23ஆம் அதிகாரத்தில், இந்த பரிசேயர் மாயக்காரர் கவனம் எச்சரித்தார். அவர்கள் அறிவின் நாலேஜ் திறப்பை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம். அவர் சொன்னார், don't follow them. உலகெங்கும் இருக்கும் சபைகளில் கிறிஸ்தவ சபை என்று சர்ச் என்று தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், பிசாசின் பிள்ளைகளும் இருப்பார்கள். தாங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று அறியாதிருப்பார்கள். தாங்கள் மருந்த பிற்பார் ரோகம் போகிறதாக எண்ணி பரிசேயர் கூட்டமாகிய இந்த மேய்ப்பர் பாஸ்டர்ஸ் போதகர்கள் பிசாசை தகப்பனாக கொண்டவர்களால் வழிநடத்தப்பட்டு குருடர்களை வழிநடத்துற மாதிரி இன்று வரை இந்த மணத்தியாலம் வரை இலங்கையிலே, இந்தியாவிலே, அமெரிக்கா, பிரிட்டன், ஆசியா கண்டம் நிறைந்து வருகிறது. அவர்களை சொல்லுகிறேன். 6 மத்தேயு 7ஆம் அதிகாரம் Paimodu. I'm reading from this பரிசேயர் கூட்டத்துக்கு அதுவும் கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் வித்தியாசமாக விளங்கக்கூடிய மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் நிப்பாட்ட சொன்னது யார்? நானே ஜீவன் என்று போடுறான் 7 முகம், நானே வாழ்க்கை. எவ்வளவு லேசு! அவரே வாழ்க்கை. அப்ப எங்களுக்கு அந்த வாழ்க்கை தேவையென்றால் அவருக்கு பின்னால போகணும். எப்படி போறது? நான் அவரை காண்றது இல்லை. இந்த அருகே இதே அவர் இடத்தை எடுத்தது. வார்த்தை அவருடைய பெயர். வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை. வாழ்க்கையை எந்த மனுஷனுக்கும் வெளிச்சம். எத்தனை பேர் நரக நெருப்புக்கு போக சர்ச்சஸ் வழிய காத்திருக்கிறாங்க. செத்தவர்கள் இங்கே
மணி நேரத்தில் பல முக்கியமான காரியங்கள் ஈடுபடுவார்கள். நிறைய பாட்டு படிக்க வேண்டும், நீண்ட நேரம் ஜபிக்க வேண்டும், ஆலாத்தி எடுக்க வேண்டும், செத்தால குளிப்பாட்ட வேணும். சவுகாலைக்கு போய் நான் இப்ப ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறேன். சொன்னார் 3 பிடி அதை கண்டுபிடிச்சிட்டேன் என்னண்டு ஓரளவு அந்த புளிக்காரத்தை புதைச்ச அங்க போய் மடு மூட வைக்க முதல்ல 3 பிடி மண். என்னடா இது, செத்தாலையும் முடுறாங்க இல்ல. எங்கிருந்து வந்தது இந்த 3 பிடி 3 பேயா? எல்லாத்தையும் செய்வாங்க கிறிஸ்தவங்கள். கட்டளைகளுக்கு கீழ்படுகிறத விட மாட்டான், விடுபடுவாங்க. மாயமானம் அரிசி சாக்கு மாதிரி மூட்டை மூட்டையா இருக்கும். தாப்பந்தாயில பிள்ளைகள் அவங்களோட கடமை செய்கிறது செத்த வீடுகள்ல. சொன்னார் செத்தவர்களை அடக்கம் பண்ணிட்டு நீ போய் ராஜ்யத்தை அறிவி போ. 3 பிடியில 33 போட்டுட்டு அதுக்குள்ள எங்கட கட்டும் அதை இல்லையே. ஏழு 13 இதுல பரவ போட்டிருக்கிறான். பிழை. வாழ்க்கைக்கு செல்லும் குறுகிய வாசல்கள் நுழையுங்கள், நரகத்துக்கு செல்லும் பாதையோ எளிமையானது, ஏனெனில் நரகத்தின் வாசல் அகன்றது, பலர் அதில் நுழைகிறார்கள். ஆனால் மெய்யான வாழ்வுக்காக வாசல் மிகுஞ்சால வருது. மெய்யான வாழ்வு குறுகியது, மெய்யான வாழ்வுக்கு கொண்டு செல்லும் பாதை கடினமானது. மிக சிலர் அப்பாதையை கண்டுகொடுறாள். இதை காடுங்கோ. இயேசுவா தோட்டம் என்று சொன்னது அவர் கோதுமை நாட்டினது. குறுகிய பாதை, நெருக்கமான பாதை, இடுக்கமான வாசலுக்குள்ளால பூராக்கள். இவங்க கோதுமை அவர் தோட்டத்தில், மற்றாக்கள் எங்க இருக்கிறாங்க அகலமான பாதைக்குள்ளாலும். அதுக்குள்ளதான் பிசாசின் பிள்ளைகள், அதுக்குள்ளதான். குறைவா கூடவா அநேகம் பேர். ஏன்? பலர் அதில் நுழைகிறார்கள். அதற்குள்ளாலே போறவர் அநேகம். கலைகள் அநேகம் பேர் யேசுவின் தோட்டத்திலே கள்ளமாக பக்க வழியாய் வந்தவர்கள், மதிலால வந்தவர்கள், வாழையடி வாழையாய் வந்தவர்கள், மற்ற மற்ற பிசாசின் கூட்டங்களில் இருந்து வந்தவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக சிறாக்கள் இப்ப குழந்தைங்கிறாங்களாம் என்று கேள்விப்பட்டேன். ஞானம் இருக்கா கல்யாணம் கட்ட என்று. என்னத்துக்கு சனம் வருது? தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே வாங்கி கொண்ட சபையை, கோதுமையை, மத்தாக்களை இல்லை கண்காணிப்பதற்கு பரிசுத்தாவி டடியுமானும் கண்காணிகளாகவும் உங்களை வைத்த விளங்குதான். ஏன்? பிசாசின் பிள்ளைகள் அநேகம் பேர் தோட்டத்துக்குள்ள
what a parable is this? நாங்க கண்டோட எல்லாரையும் நம்புறோம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட அவர்களை பொறுத்தவரையிலே எவனொருத்தோ அவன் ஆவியிலே நிறைந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மறுபுறப்படைந்த ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளை. என்ன பைத்தியம், சுத்த பைத்தியம். சொல்றான், கலை பிசாசினுடைய பிள்ளை அவன் நடிப்பான். கட்டாயம் நடிப்பான், அது அவனுடைய வேலை. எல்லாத்துக்கும் காப்பி கேட் போடுவான். That's the worst thing that ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்த பிள்ளை சும்மா கண்டது போனது வர்றது எல்லாரையும் நம்புறது. பேய் வந்து வார நேரம் அவருடைய வழியால் அழைக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள இளைஷியா புராண கதை புத்தகத்தோடைய வருவான், அல்லது பூசாரி மாரியா வெளிநாடுகளில் குடும்பி எல்லாம் அனுமதிப்பார்கள். குடும்பியோடையே வருவான். குடும்பி இங்கே அனுமதிக்கப்பட மாட்டாது. நீ பச்சை குத்தி பாம்பு டிராகனோட வந்தால் நான் எப்படியாவது ஊரிக்க உன்னிட சொல்லுவேன். அத போல ஒருபடி உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக பலிபீடத்தில் வையுங்கள், வாழ்க்கையின் பலியாக ஜீவ பலி. இப்படி நிறைய ஆக்கள் பச்சை குத்தி வலிச்சற்பம், இது வலிச்சற்பம். அங்க வெளிநாடுகள்ல சபை எனப்பட்ட சர்ச்சை குத்தி இருக்கிறாங்க. சுழண்டு சுழண்டு அன்றைக்கு அந்த ஞானத்திர கோயில்ல பேயாடின மனுஷி மாதிரி அவர்களது வர்ஷிப் சர்வீசஸ் நடக்கும். அது பார்த்து சிரிக்கலாமோ, என்ன மாதிரி ஆக்கி இருக்குது பிசாசு. அதான் கேட்டவர், நான் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பேனோ, மறுபடி இல்லை. Now இந்த parable ரெண்டையும் வளர விடுங்கள் என்று சொன்னால் கோதுமையும் களையும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறதான அப்படி அவர் சொல்ல இல்லை. நோ நோ நோ. அப்படியானால் பவுல் எங்களுக்கு எச்சரிப்பு வேற என்ன சொல்றேன் கொடுத்த வார்த்தையிலே அப்போஸ்தலர் 20 எத்தனையாவது மாத்தாது கலைகள் பலது
எப்படி வெளியே போனது, எப்படியாக நான் தான் பேயின் பிள்ளை என்று வாயால சொல்லாங்க. அவர்கள் தங்கள் கேரக்டர் காண்பிக்கிறார்கள். பறையானாகிற கேரக்டர். ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் கேரக்டர், குதிரைக்கு குதிரையில கேரக்டர், கழுதைக்கு கழுதையில கேரக்டர். இருபது 28 உங்களுக்காகவும் தேவன் உங்களுக்கு தந்த எல்லா மக்களுக்காகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்காக உன்னை அவரது மந்தை அவருடைய ஆடுகள் கோதுமை அவரே நோனாய கொண்டு தெரிகிறார். அவரது மந்தையை கவனிக்கும் வேலை பரிசுத்தாவியானவர் டேடிமானும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சபைக்கு நீங்கள் மெய்ப்பர்கள் போல இருக்க வேண்டும். மெய்ப்பப்பு புள்ளிப்பீட்டுக்கு பின்னால போய் நிற்கிறது இல்லை, பார்த்தபடி இருக்க வேண்டும். என்ன ஆட்டுத்தோலை போத்திய ஓனாய் ஆறு ஓடு பேசது கண்டுபிடிக்க வேண்டும். சபை கூடுதல் முடிய போய் என்ன பேசது, யாரோட டெலிபோன்ல அதானே பெய்கிற பெய்யல, யாருக்கு பிழையான போதனைகளை சொல்லிக் கொடுக்குது, யாருக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புது. பீட்டர் ஜேம்ஸ் காலத்தில் இது இல்ல. ஆடுகளை வஞ்சிக்க, செலவு செய்யப்பட்டவர்களை வஞ்சிக்க வகை தேடும் உள்ளே இருக்கிற ஓநாய்கள், ஆட்டுத்தோலை போத்திய ஓநாய்கள் எவ்வளவு இருக்கும்? ஆடுகளை விட கூட இருக்கும். அகலமான பாதையினாலே போறவர்கள் இப்ப இப்படி சொல்லி இருக்க, நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? மாயக்காரர்கள், வெளிச்சம் கிடைக்காதவர்கள் வரும் வார்த்தையை வாசித்து தங்கள் கேரக்டர் சுபாவம் மாறாதவர்கள், பிசாசின் பிள்ளைகள், அவர்களை பொறுத்தவரையிலே நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு எனது அப்பா, ஏசப்பா என்றெல்லாம் சொல்லி சமையலே இருப்பார்கள். அவரது தோட்டத்திலே இந்த பேய் எங்கேயாயிருந்து வேத வாக்கியங்களை தெரிவு செய்து அதால சுத்தியலால போடும் மண்டையில சொல்லதா, நீ உனக்கு தெரியாத, எவரை நியாயம் தீர்க்க கூடாது, டோன்ட் ஜட்ஜ். அப்ப பாலுக்கு இப்படி எழுதுற நேரம் நாங்க சொல்லி இருக்கோம், டோன்ட் ஜட்ஜ். Paul
பொறுமையாயிரு, ஏமனாந்தியாயிராது. ஆட்டுத்தோலை போத்திட்டு வருவான். கள்ளத்திற்கு தரிசிகள் கூடவா, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கூடவா? கள்ளத்தீர்கள் தான் கூட. ஏன்? அகலமான பாதை, அகலமான வாசல், லேசதானே. சொன்னா போல இதை நான் கட்டாயம் சொல்ல வேணும். எவனாகுதல், எவளாகுதல், 400 தீர்க்கதரிசி என்று தன்னை தானே சொன்னால் பலர் இலங்கையில் 1-2 பேர் சொல்லி இருக்கிறாங்க. இந்தியாவிலே பலர் இருக்கிறார்கள். மேற்கு நாடுகளிலும் இருக்கிறார்கள். ஓகே, ஐ அம் a prophet. So அவர்கள் போடுவார்கள் prophet Ezekiel, prophet Amos, prophet Isaiah. இவங்களை ஒற்று வீரம் நம்ப வேண்டாம். ஆம்பளையோ பொம்பளையோ நம்ப வேண்டாம். இந்த வேத புத்தகத்தை பைபிள்ல அறிவியந்த தேவன் அவரது பிரசன்னத்தினால் பூசி வார்த்தை என்கிற யேசுவா அவரது மூலமாக வார்த்தை கொடுக்கப்பட்ட the major prophets like Isaiah, Jeremiah, Ezekiel மற்றும் பலர். What about David? What about John the Baptist? இப்படியானவர்கள் ஒருவர் 400 தீர்க்கதரிசி என்று சொன்னதை எனக்கு காண்பி. I am a prophet. John the Baptist அவர் ஒரு தீர்க்கதரிசியா? Of course. யேசுவா முத்திரை போட்டார். பெண்களுக்குள்ளே பிறந்தவர் படியான ஒரு தீர்க்கதரிசி. All right. John the Baptist சொன்னானா நான் ஒரு தீர்க்கதரிசி என்று? ஒரு குரல் அவனை குறிச்சு எழுதி இருக்கு. ஒரு குரல். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரே ஒரு ஆள் நான் தீர்க்கதரிசி என்று சொன்னது அது ஒரு பொம்பளை. அவட பேரை யேசுவா யேசபேல் என்று கூப்பிட்டுட்டார். ஒருவன் கெட்ட சுவாபம் உள்ளவன் என்றா குள்ளன் இந்த நாளிலே எங்கட அரசாங்கத்தை குறைஞ்சு அவனா சத்தியான நடி குள்ள நடி எடுபடி மத்தாளுக்கு இரண்டு கொல்ல பார்க்கிறான் என்று சில பத்தி சொன்னோன்னு இயேசுவை சொல்லி அனுப்பினார். இன்றைக்கு நாளைக்கு பேய்களை தொழுதி குணமாக்கி ஆக்களை 3 நாள் பூரணப்படுவேன் என்று அந்த நடியிடம் போய் சொல்லுங்கள். அவன் மனுஷன் தானே. அப்பேன் அப்படி சொன்ன புத்தி நடி புத்தி பாம்பு சொன்னால் பரிசெயன பாம்பு புத்தி அப்படியே கிடக்கும். சில பாம்பு சீரும், இது சீராது. சீரும் ஆனா வான் பண்ணாது கொத்த போறேன். சாக்கையாகி இருக்கிறேன் அடித்து 1, 2, 3க்கு மேலதான்.
கண்டாலே பிடிக்காது. விஷமுள்ள ஒரு பாம்புக்கு உலகம் பேரிட்டு இருக்கிறது நல்ல பாம்பு. பரிசேயர் கூட்டத்துக்கு நல்ல பாம்புகள் என்று சொல்லலாம் இல்லையா? சொன்னார் ஸ்னேக்ஸ் பொட்டையங்கள். அப்படி சொல்ற நேரம் அதோட சுவாபத்தை விளங்கப்படுத்த சொல்லுகிறார். ஜெசபெல் இஸ்ரேலின் ராஜா வராள இவனுக்கு பொம்பளை இல்லாம அங்க போய் கட்டினது இப்பையும் செய்திகள் இப்படித்தான். அவள் வந்து அந்த சூனியக்காரி அந்த முண்டங்களை வணங்குறவன் வேறொரு இடத்தாக்கிற மகள் கேட்டீங்களா? அவள் இஸ்ரேல் ஜனத்தை பாகாலையும் தொழுது கொள்ள பழக்கி போட்டாள். பாகாலம் தெய்வம் என்று காவல்னா வையன்னா மூனா சீனா அதுகள் எல்லாம் வரும். அந்த ஜெசபெல் என்ற பெயரை இயேசுவா திருப்பி கொண்டு வரார். தியத்தீரா சபையிலே அங்கு ஒருவள் இருக்கிறாள், ஜெசபெல் என்னவள் தன்னை தானே தீர்க்கதரிசி என்று அழைக்கிறாள். அதுதான் நான் சொன்ன. இப்ப உச்சவனை நம்பாத, நான் ஒரு ப்ராஃபட், நான் ஒரு ப்ராஃபட்டஸ், நான் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஆம்பளையோ பொம்பளையோ இலங்கையோ இந்தியாவோ அமெரிக்காவோ ஒருத்தனை நம்பாதே, ஒருத்தனை நம்பாதே. நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு அப்போஸ்தலன், நம்பாதே. அவன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். அவர்கள் பழங்களினால் நீங்கள் அறிவீர்கள். பிசாசின் பிள்ளைகள் அகலமான பாதையை தெரிவு செய்து, அகலமான வாசலை தெரிவு செய்து கும்பலாக இருப்பார்கள். இயேசுவின் தோட்டமாகிய எக்லேசியா அதுக்குள்ள நிறைய பாட்டு படிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள், கூறுவார்கள். அடுத்து கலர் கலரா இது வானவில் மாதிரி வந்துடும். எல்லாம் அநேகமாக பேஜஸ். உங்களுடைய அவர்களை சும்மா விடுங்கள். எது நாங்கள் பிடிகை போடவா எஜமானே? நோ, அறுவடை காலம் வரை விடுங்கள். நீங்கள் களைய புடுங்கிற நேரத்தில் கோதுமையை பிடுங்கி போடுவீர்கள். இது எங்க சொன்னது? என்ன அர்த்தம்? புடுங்கிற வேலை தேவதூதர்களே. அது கடைசியில இப்ப மாயமாலம் தொற்று நோய் கலாத்தியர், I think I gave you that. கலாத்தியர் புத்தகம் இதை அறிய வேணும் நாங்கள். அப்ப களையும் கோதுமையும் உண்டாவும் சேர்ந்து பேயின் பிள்ளைகளும் சேர்ந்த சுகமுள்ளவர்களும்
கொரோனா வியாதி உள்ளவர்களையும் சேர்த்து வைக்கிற மாதிரி இல்லையா? கலாத்தியர் புத்தகம் is it நான் உங்களுக்கு ஏற்கனவே இது கொடுத்தேன். ஹிப்போக்ரசியில பீட்டரோட சேர்ந்து பர்னபாவும் பிடிபட்டது. உங்கள் ஒருவர் நோட்ஸ்லையும் இல்லை என்னண்டு இரண்டு 11 மேலும் பீட்டர் அந்தியோகியாவுக்கு வந்த பொழுது அவன் மேல் குற்றம் சுமந்ததால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து செல்ல வர்றதுக்கு முன்னே அவன் வந்து புறஜாதிகளோடு சாப்பிட்டான். சின்னப்பர் பீட்டர் அவர்கள் வந்த பொழுது எருசலேமிலிருந்து விருச சேதனம் உடையவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தார். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயமாலத்திலே பர்னபாவும் இழுப்புண்டான். அது தொற்று நோய். அப்படியானால் கலைகள் எல்லாம் மாயமாலத்தோடு இருக்கிறவர்கள் சபையில் தொற்றுவார்கள். தொற்றுமே தொத்துந்தான். அப்ப இதுக்கு என்ன செய்கிறது? அதுக்கு தான் நாங்கள் கண்காணிகளாக அவதானித்து இருக்க வேணும், எச்சரிக்க வேணும். சில ஆட்டுக்குட்டிகளுக்கு தெரியாது, அதை எல்லாத்தையும் கேட்டுரும். குட்டி ஆட்டு இந்த கிழட்டு பேய் பேசுற பேச்சல நம்பிடும். சபை முடிஞ்சு போறதுக்கு நேரமோ அல்லது வீட்டை போயோ டெலிபோன்ல கதைச்சு அது அப்படி அல்ல, இது அப்படி அல்ல, இவர் சொல்றப்பல இவருக்கு தெரியாது, இப்படித்தான் நடக்குது. அப்ப நான் என் போதகர்கிட்ட கேட்டேன், யேசுவா குறைஞ்சது 3-4 தடவை கேட்டிருப்பேன் வித்தியாசமான நேரங்கள்ல. Tell me how we do it. Just love them. I need to know. பிசாசின் பிள்ளைகள் அநேகம், மாயம் உள்ளவர்கள் அநேகம் உம்முடைய தோட்டத்திலே வந்து பூந்துட்டது. பேய் பூத்தி போட்டான். உலகெங்கும் கள்ள போதகன், கள்ள திகதரிசி, கள்ள பாஸ்டர், கள்ளம் 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 எல்லாம் பூத்துப்பட. அது வழியால சரியாக அவன் சீனாக்காரன் அந்த பூ மாதிரி தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? கெட்டு போமே, உம்முடைய தோட்டம் கெட்டு போமே. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் எனக்கு வந்தது, சொல்லி கொடுத்தது உங்களுக்கு சொல்ல போறேன். ரெடியா? அவர்களை உண்டி செய்ய வேணும். அறுவடை காலமும் விட்டு விடுங்கள்.
அவர் சேர்ந்து கொழுத்து கொழுத்து குண்டாக வளரட்டும். உங்களுடைய விருந்துகளிலே பயம் இல்லாமல், பயம் யூதாவும் பீட்டரும் எழுதி வைச்ச பயம் இல்லாமல் விழுங்குறார். அப்ப அவன் விழுங்கி போட்டு போக நாங்க பார்த்துட்டு இருக்கிறதா? பக்க வழியாய் புகுந்து அதையும் இதை பேசி ஆடுகளை குழப்பி அப்பையும் சொன்னவர் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்க எச்சரிப்பார்கள். அப்ப அவரது தோட்டமாகி ஆட்டு மந்தைக்குள்ளே வஞ்சிக்கிற ஒருவன் காணுமே, ஒரு ஆள் காணுமே. அவன் தோட்டத்துக்குள்ள வராம வழிய இப்ப இது இருக்குதே, அதுவும் வாட்ஸ்அப் நல்ல சலுகை கொடுத்திருக்கிறான், காசு இல்லாம கதைக்கு. வித விழுமை அங்க எதுக்குள்ளாத. அப்ப நீர் என்ன செய்வீர்? அப்ப உலகம் முடிய அறுவடை கால நேரத்தில் நீர் ஆடுகளையும் களைகளையும் பிரித்து முதல்ல களைகளை பண்டலாக சேர்த்து நெருப்பில் அறிவீரண்டு போட்டு இருக்கு. அப்ப நாங்க இப்படி இருக்கிறதா? மாஸ்டர், I think I asked him more than 3 times. I know he will answer me. I knew. முதலாவது அவர் கொடுத்த ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன். Ready? மத்தேயு அவர் அதுவரைக்கும் காத்திருந்த முழு ஆடுகளை குத்தி கொண்டு போடும் களைகள், முழு பேரையும் மஞ்சிச்சு போடும் கள்ள பேய், அதுக்கு தானே கொண்டு போறது கொரோனாவை கொடுக்க மாயமாலத்தை. 3 9 தொடக்க மாசிக்க போறேன். சரியா சரியா? மத்தியாக 3:9 ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் உங்களை சொல்ல வேணாம் நினையாதீர்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே அப்பொழுது அறுவடை காலம். ஜோதபட்டி சொல்றான், கொஞ்சம் மருங்கும் அறுவடை காலத்துல கோடாரிய தூக்குவார், அந்த நேரம் தெரியும். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கோதுமையின் வேறு அருகே அல்ல. யாரோட பேசுற? பரிசேயரோட. களைகள் ஆகியால் நல்ல பழங்கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அங்காத வாரது அக்கினியிலே போடப்படும். அது கடைசியில
அது அவர் வார நேரம் நெருப்பு வெட்டுறது இப்பொழுது கோடாலி அப்ப நாங்க அங்க கோடாலிக்கு போய் என்னண்ட அவங்களை வெட்டுற வாரம் கொஞ்சம் போறேன் அந்த வெட்டுற மேல ரெண்டு பாப்போம். மனந்திருப்பதற்கென்று நான் தண்ணீரால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ எப்ப வர உலகத்தின் முடிவிலா சொல்லுங்க பிள்ளைகள். எனக்கு பின் வருகிறவரோ யேசுவா என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய செருப்புகளின் நார்களை அவளுக்கு நான் பார்த்தேன் அல்ல. அவர் பரிசுத்தாவியினாலும் நெருப்பினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவருடைய பிள்ளைகளுக்கு நெருப்பின் ஞானஸ்நானம் பரிசுத்தாவி டாடியும் மகனும் அவர்களுக்குள்ளாய் அமழ்த்தப்படுவார்கள். அவர்கள் டாடியை மகனை தான் களி கூறுவார்கள். Why? That's a baptism. இப்ப வாரது இவ்வளவும் பார்த்தது 12வது ரெடியா அவர் எனக்கு காற்று பார்த்து தூற்றுக்கூடை கேள்விப்பட்டிருக்க மாட்டாய். அவர் கையிலே இருக்கிறது. கோடாலி அவருடைய கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை தோட்டத்தை நன்றாக விளக்கியாம ஐயோ 7 7 7 7 மத்தேயு 3:12 இதுல பாப்போம். ஆனால் என்னிடம் பெரியவர் ஒருவர் வரப்போகிறார். முதலாவது வருகையிலே John the Baptist சொல்றான், there is one coming behind me. Hello, he coming. அவர் காலணிகளை அவளுக்கவும் நான் தகுதியற்றவன். அவர் பரிசுத்தாவியினாலும் நெருப்பினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். கேளுங்க, அவர் தானியங்களை சுத்தம் செய்ய தயாராக தானியங்களை சுத்தம் செய்ய தயாராக வருவார். அவரது தோட்டத்திலே உள்ள கோதுமை மரங்களை அநேக கனிகள் கொடுக்க யோகானம் 15ஆம் அதிகாரம் சுத்தம் பண்ண தயாராக வருவாராம். யார் சொல்றது? யார் சாட்டு கொடுக்கிற அருளப்பர் ஜான் தி பாப்டிஸ்ட் தயாராக வருவார். சுத்தம் பண்ண தண்ட கோதுமையை பாருங்க, இன்னும் முடியல. அவர் பதறில் இருந்து களைகளில் இருந்து நல்ல தானிய மணிகளை பிரித்தெடுத்து தன் களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதறியோ
அணைந்து போகாத தீ நெருப்பிலே போட்டு எரிப்பார். சுத்தம் பண்ற கருவி அவர் கையில இருக்கு. விடமாட்டார். இந்த மாயமானம் பண்ணுறவர்கள், இந்த தாங்கள் நடிக்கிறார்கள் என்று தெரியாதவர்கள், தங்கள் தகப்பன் பேய் என்று தெரியாதவர்கள், தங்கள் சொந்த ஆசீர்வாதங்களுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள், மற்றவர்களை போல கையை உயர்த்துறவர்கள், படிக்கிறவர்கள், பாட்டுகள். ஓயா உங்களோட பொழிப்பெல்லாம் அப்ப பண்டிகை கொண்டாடலாம், சுக்கட் கொண்டாடலாம், ஷவட். அது ரியல் வராதே. எங்கே இந்த கொண்டாடினவர்கள்? நான் சொல்லவா? தோட்டத்தை சுத்தம் பண்ணுகிற சுழகோ தூற்றுக்கூடையோ ஏதோ அவர் கையில இருக்கிறது. அந்த ஜீசன் வடிவா போட்டு காட்டுறான். அட்டை என்றால் he knows how to get them out. வெளியரங்கமாக பாவம் செய்கிறவர்களை கண்டிக்க சபையின் நடுவிலே நமக்கு உத்தரவு உண்டு. அவர்களை வெளியே போடவும் நமக்கு உத்தரவு உண்டு. மனம் திரும்பாத பட்சத்தில் that's called the church discipline. Okay. சபையிலே ஒழுங்குகள் கட்டுப்படுறான். அவன் என்ன பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் புளிக்க பண்ணும் என்று தெரியாதா? களைகளுக்கும் அந்த வருத்தம் கோதுமைக்கும் பிடிக்கும் என்று தெரியாதா? யேசுவா இந்த களைகள் என்ன செய்து சபைக்குள்ளாக இருந்து அவருக்கு வடிவா தெரியும். ஒரு கலையை காண்பிக்கிறேன். ஓகே, வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம். தேதிரா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நெருப்பு சுவாலையை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவனுடைய மகன் சொல்லுகிறதாவது. தேவனுடைய மகன் யார்? உண்ணாமலா உண்ட பச்சுதாவி என்று உயிர்த்தெழுந்த யேசுவா, அவர்தான் தேவனுடைய மகன்.
கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையை நீ முந்து செய்த கிரிகளை பிந்து செய்த கிரிகள் அதிகமாயிருக்கிறேன் அறிந்திருக்கிறேன். தோட்டத்தை பார்க்கிறான். 7 குத்து விளக்குகளின் நடுவே உலாவுகிறவர் யார்? மகனுக்குள்ள டாடி. அவர் எங்கேயும் போகல. அவருக்கு தெரியும் பேய் கொண்டு வந்து விதைக்கிற மொக்கடா சாமிகளை, பாம்புகளை, முட்டாள்கள், குருடர்கள் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். 7 சபைகளும் அவருடையது. அதுக்குள்ள கொண்டு வந்து போடுறான் பேய். 20 ஆயிரம் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவென்றால் தன்னை தீர்க்கதரிசி என்று தன்னைத்தானே சொல்லுகிற ஒரு பொம்பளை ஜெசபெல் என்கிற பெண் என்னுடைய ஊழியக்காரன். நாங்க எல்லாரும் அவருக்கு ஊழியக்காரர்கள். We all are servants. டாடி மகனுக்கு நானும் என் குடும்பமும் என்றால் யெகோவாவை சேவிப்போம். ஜோஷுவா. ஓகே, என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் எங்க வாய்ச்ச ஞாபகமும் ஏசாயா 47 குடும்பங்களை தன் வேசித்தனத்தினாலும் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் சூனியங்களினால் குடும்பங்களையும் பாத்தீங்களா? எந்த பேய் உள்ளுக்கு வந்திருக்குது? அப்ப இவள் ஜெசபெல் என்ற ஒரு பெண் வந்து பழையான காரியங்களை சொல்லி கொஞ்சம் பாருங்க. விக்கிரகங்களை படைச்சது நீங்கள் சாப்பிடலாம். பொங்கலோ அல்லது சாண பூசையில பொங்குற புக்கையோ அல்லது மோதகமோ இதை நீங்கள் ஜெபம் பண்ணி போட்டு சாப்பிடுக்கு கள்ள போதர்களாலே இது சொல்லப்படுகிறது. அவர்கள் இந்த ஜெசபெலின் முலைப்பாலை குடித்தவர்கள். அது ஜெபம் பண்ணினா போயிடும். அப்படியா இருக்கீங்க? விக்கிரகங்களை படைத்தவர்களை சாப்பிடவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து maybe that woman, this woman is a pastor's wife. ஒரு போதகரின் பஞ்சாதி. நிறைய ஜெசபெல் உண்டு. அமெரிக்கா, கனடா, யூரோப், இந்தியா, ஸ்ரீலங்கா. நேரடியாக சொல்லாலும் படுக்கை அறையில் சொல்லி போடுவாள் எல்லாம். அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அப்ப இதுக்கும் கோதுமையும் களையும் என்கிற ஓமைக்கும் எதிர்மாறு நீ இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். அவள் தண்ட பாட்டில் தண்ட வேலையை செய்து கொண்டு போறாள். எங்களுக்கு அவர் ரத்தத்தினால மீட்டு கொண்ட ஆடுகளை கோதுமையை வழியால் அழைக்கப்பட்டவரை பாதுகாக்க பொறுப்புண்டு. உங்கள் இரத்த பலிக்கு
அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆகையால் கவனமாயிருங்கள். அவருடைய மந்தையை தப்பப்படாத வரும். உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி ஜெசபெலோ அல்லது யாரோ அங்க இருந்து வேலை நடக்குது. இந்த பேயின் பிள்ளை ஜெசபெல் எங்க எங்க மந்தை கூட்டத்துக்குள்ள நஞ்சு போடுறாள். அவருடைய கண்களுக்கு தப்புமா? எபிரேயர் 4:13 படி இயேசுவின் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தன்னை திகதரிசி என்று சொல்லி போட்டு அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம். அவங்களே இந்துக்களோ மற்றாக்களோ பண்டிகைகள் சமத்தவைகளை சாப்பிடலாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாள். புளிச்சமாவ கொடுக்கிறாள். பழையான போதனை, பழையான வழிநடத்துதல், வேசித்தனம் சபைக்குள்ளே நீ அதுக்கு இடம் கொடுத்திருக்கிறாய். இப்ப இயேசுவா அவர் ஆக்ஷன் எடுப்பார். நீங்க அறுவடை நேரத்தில் அது ஃபைனல் ஜட்மெண்ட். அப்படிப்பட்டாக்களை சவக்குழியில இருந்து எழுப்பி போட்டு நெருப்பில் எறிகிற இங்க பாருங்க. அவள் வஞ்சிக்கிறாள். அவள் மனம் திரும்பும் வழியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன்னுடைய வேசி மார்க்கம் 47 பறைச்சு வந்துட்டாள். உள்ள தண்ட விதையை நாட்ட பறைச்சு பறையணும். பொம்பளையா இருக்கலாம், ஆம்பளையா இருக்கலாம். பேய் கொண்டது தன் விதை கலையை நாட்டி நடக்குது வேலை. எபேசு சபை பட்டணத்திலே அனுப்பி வைக்கிறான். அவைகளை அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்க்கலாம். கள்ள போதையன், கள்ள மேய்ப்பன், கள்ள அப்போஸ்தலன், கள்ள திகதரிசி, கள்ள கிறிஸ்தவன் எனப்பட்ட கள்ளன், பிசாசின் பிள்ளை. நானே ஏதாவது பிள்ளையா சொல்றேன் என்றால் வா, மோகமாய் சந்திப்போம். வா, உண்ட பைபிளை எதையும் எடுத்துக்கொண்டு வா. பகிரங்கமாக ஓப்பனையாரில் சந்திப்போம். உண்ட சாட்சியை சொல்லு, நான் என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை இயேசுவா சொல்லுகிறார். 2000 வருஷங்களுக்கு முதல்ல இப்படிப்பட்ட ஆக்களை நீ வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாய். நான் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். இயேசு அவளோட ஜெசபலோட பேசல. அவர் டைமில் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சபையாரும் பேசாம இருக்கிறாங்க. நீ இடம் கொடுத்தாய். உன் பேரில் எனக்கு குறை உண்டு. மனம் திரும்ப நேரம் கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு, வேசித்தன வழிகளை விட்டு அவளுக்கு மனம் திரும்ப விருப்பமில்லை. இப்படியான கலைகள் இருக்கிறது. இயேசுவின் தோட்டமாகிய கோதுமை தோட்டத்திலே மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இதோ நான் வெளிப்படுத்தின புத்தகம் 2:22 நான் அவளை கட்டில் கடையாக்குவேன்.
இதெந்த இயேசு? இது இந்தியா இயேசு அல்ல, இலங்கை இயேசு அல்ல, அமெரிக்கன் இயேசு. வேதாகமத்தின் இயேசு வர பல இடங்களில் இன்னும் ஒரு இயேசு. அவளை கட்டில போடுவேன். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு, அவளை பட்டிக்குள்ளே போடுவேன். பட்டி தெரிய வேணும். அவளோட விபச்சாரம் செய்தவர்களை, விபச்சாரம் என்றால் அவளோட ஐக்கியப்பட்டவர்களை, அந்த பிழையான போதனைகளோடு பிறண்டடிச்சு அதை பிடிச்சு கொண்டவர்களை, போதனைகள் பிழையான போதைகள், அதுவே இந்த தேவனையும் மகனையும் அவர்கள் பிள்ளைகளையும் விட்டு விலகு பண்ணி போடும். இப்பொழுது நடக்கிறது. இன்னமும் எனக்கு ஷாக் போகவில்லை. வஞ்சிப்பு கூடுதலாய் பெருகி மிக பரிதாபம். நான் இதை கேலியாக சொல்லவில்லை. எனக்கு அனுப்பி வைத்திருந்த அந்த செய்தியிலே சாமுவேல் is தேவன். சாமுவேல் இனி அடுத்தது சாமுக்கூள். பேக்கு எதுக்குத்தான் செய்ய இயலாது. அப்படி வச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு சமையல் கூழ் இருக்கா? அங்க ஒவ்வொரு கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையில சாப்பாடு சர்ச் ஆராதனை முடிஞ்சோன்னு ஃபெலோஷிப் லஞ்ச் இருக்கு. அநேகமான இடங்கள் காய்ச்சி அதையும் இதை காய்ச்சி அந்த நேரமே நஞ்சுகள் விழும். யூதா சொன்னான், உங்கள் சந்தோஷ விருந்துகளே அதுல போட்டிருக்கு. பயமில்லாமல் உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா? அட மாயமான கந்தன். அறியாத நேரம் பரவாயில்லை. அவளோட விபச்சாரம் பண்ணினவர்களை தங்களுடைய செயல்களை விடுத்து மனம் திரும்பாவிட்டார். இரண்டாவது, அவளும் அவளோடு சேர்ந்தவர்களும் பிடிபட்டவர்களும் மனம் திரும்பாவிட்டால் அவர்களை சும்மா உபத்திரம் அல்ல, மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகள் அந்த வருது. ஜெசபெல்ல பிள்ளைகள் யாராயிருக்கும்? குஷபெல்லா. ஜெசபெலே பேய், பேயின் மகள். அவளுடைய பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன். இதங்களுக்கு சொல்லி தெரியல. இயேசு நல்லவரே, அப்படி கொல்லுவார், இன்றைக்கும் கொல்லுவார். இப்படியானாக்களை ஏன்? அவர் நேற்று முன்னு மாறாதவர். 2000 இல்லை, 2 கோடி வருஷமும் போடும் அவர் மாற மாட்டார். கொல்லுவார். அப்ப இந்த மாயமாலம் பண்ணிக்கொண்டு பிசாசு கொண்டு வந்து விதைச்ச கலைகளை இயேசுவ பொறுப்பிடுப்பார். தூத்துக்கூடை சுத்தம் பண்ற ஆயுதம் அவர் கையிலே
வெள்ளம் இருந்தா போல இவங்க அவங்க அவங்க போட்டாங்க தாங்களாகவே போயிருப்பாங்க. அவருக்கு திருப்பி என்ன அலவாங்க போட்டு அவங்கள கிளப்புறது அவருக்கு தெரியும். எந்த இலையை போட்டு இழுக்கிறது அந்த மீன் கழுத்தி, அதுவும் பீனா கழுத்தி. அவள் பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுதே நானே இருதயங்களை உள்ளந்தெரியும் மனம் யோசனைகள் ஆராய்கிறவர் என்றும் எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றையும் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் செயல்களின்படியே பலன் அளிப்பேன். எல்லாருடைய எண்ணம் வெள்ளக்காரன் போதனபடி இயேசுவா வந்து பாவத்தை தண்டனை நீக்கி போட்டு பரிசுத்தாவி என்கிற ஒரு ஆளை அனுப்பி போட்டு அவர் போய் ரெஸ்ட் எடுக்கிறார். தனியோட 2000 ஆண்டுகளாக சாபத் ரெஸ்ட் அவன் போதனை. இயேசுவா என்ன சொன்னார்? யோகானம் 14:23 நானும் நடியும் வந்து கீழ்படுகிற உனக்குள்ளாக வீடாக்கி குடியிருப்போம். தோட்டத்தை சுத்தம் பண்ணுகிற அவன் தூத்து கூட எனக்கு தெரியாது. என்ன அவருக்கு தெரியும். ஏதாவது சுத்தம் பண்ணு. நீ உன் தோட்டத்தை சுத்தம் பண்ண மாட்டியா? என்ன இந்த மரம் வந்தது? என்னட்டு வந்த இது? இந்த குருவிச்ச அவருக்கு தெரியும். அவரே சொல்றான், எதிரி கொண்டு விதைக்கிறான். இவங்கள் இயேசுவில் செய்கிறத பார்த்து கொண்டே தெரியும். ஆனா ஆக்ஷன் எடுக்க இல்லை. அவன் சொல்றான், நான் எடுக்கிறேன் போற அவளை கட்டில் கிடையாக்குவன், அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவன். Take the word as word. வார்த்தையை எடுக்க வேணும். விளங்குதா? 12 பேரை தெரிவு செய்தேன், உங்களில் ஒருவன் கூடாத மனுஷன். Now பிசாசு ஜூடாஸ் யூதாசுக்கு தெரிந்திருந்ததா அவன் ஒரு பிசாசு? அவனும் போனான் ஊழியத்துக்கு, அவனும் போனான் பைகளுக்கு. 2 பேர் அனுப்பு நேரத்திலே ஆளோட போயிருக்க தண்ணி வேணும். மத்தேயு, ஜேம்ஸ், பீட்டர், பிலிப். I don't know. Yeah. யூதாஸ் உயிர்த்தெழும்புவானா? Yes. இயேசுவின் வார்த்தையின்படி ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டான். அழிவின் மகன் என்று போடப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள். அவன் மட்டும்
இழந்து போனானே ஒழிய மற்றவர்களை நான் காத்து கொண்டேன். நடி இயேசுவின் வார்த்தைகளை விட்டு விலகுற ஆக்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் உலகத்தில் வெள்ளக்காரனும் பிரவுனும் கொர்றவளோ யாரோ அவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். எந்த அந்நிய பாஷை பேசினாலும் பரவாயில்லை. இயேசுவின் வாயினாலே வந்தது எல்லாமே அது உயர்ந்த தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவர்களின் தேவன் ஒரே தேவன், மெய்யான தேவன், இயேசுவின் தேவன். நாங்கள் அவதானிக்க வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின்படி கண்களை திறக்கப்பட்டிருக்க வேண்டும். நீ அந்த ஜேசபேலை அனுமதிக்கிறாய், நீ அவள் பொறுத்து கொண்டிருக்கிறாய். நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். குற்றச்சாட்டு இயேசுவினால் அவரே உயிர்த்தெழுந்தாவே, டாடி அவருக்குள்ளே ஒரே ஆவி. இதுதான் வேதவாக்கியங்கள் சொல்லுகிற உண்மை. We will continue probably, God willing, tomorrow. என்னமாக அவர் சொன்னால் அறுவடை காலம் வரைக்கும் விட்டுவிடுங்கள். No. எங்களுக்குள்ளாக அவர் சுத்திகரிப்பார். ஆக்ஷன். எங்க போயிட்டு வாராய், எந்த குடும்பத்தை போனாய், எந்த இடத்துக்கு போய் எதை சாப்பிட்டு வாராய், இதுக்குள்ளே இருந்து கொண்டு யாரோடு விபச்சாரம் பண்ணுகிறாய், ஆற காணிய களவெடுத்தாய். Yeshua will overlook this thing. இதை கண்டு காணாதவர் போல இருப்பாரா? Never. He takes action. அவளை கட்டில் கடையாய் போடுவேன். அவளோடு சேர்ந்து ஒத்து போனவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவேன். அவளுடைய பிள்ளைகள் நல்லா வாங்கி சாப்பிட்டவர்கள், அவள் பாலை குடிச்சவர்கள், அந்த தோட்டத்திலே மற்றவர்கள் மாதிரி நட்டுகிறவர்கள், அவர் பிள்ளைகள் மாதிரி அந்த பிள்ளைகளை கொல்லவே கொள்ளுவேன். That's what the Yeshua I believed. I will kill them. We will continue from there. Receive the blessings. Yavreka Yavavashmareka, Yair Yahwa Panavelieka Vivuneka, Isaiah Yahwa Panavelieka Vazamikai. Shalom. Yahwa உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. நான் ஒரு
கோதுமையா அல்லது களையா ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நீ. அவருடைய வாக்கியங்களை உபயோகித்து 2 கொரிந்தியர் 13:5 நிப்பியாண்டு பார் பரீட்சைக்கு. இயேசுவா நட்டிக்கிறவராக இருந்தால் நீ தப்புவாய். Let's continue. இந்த கோதுமையும் களையும் இப்ப நடக்கிற காரியம். இப்ப இயேசுவா என்ன செய்கிறார்? இப்ப எங்களுடைய பங்கு என்ன? பவுல் என்ன சொன்னான்? கண்காணிகளாயிருங்கள். கண்காணி. இவர் யாரு? இவர் அந்த இதுல கண்காணியார். அப்ப சொல்லுவார்கள் அந்த ஆபீஸ்ல கண்காணி. overseers, oversee. We'll see God willing tomorrow. Enjoy your day. இந்த நாளையும் நடியோடும் மகனோடும் உறமாடி கேட்க வேண்டியதெல்லாம் கேள். தூத்துக்குடைய கையில சும்மா வச்சிருக்க இல்லாமல் God bless you. Shalom.